திரு அக்னீஸ்வரன், இந்த விவாதத்துடைய மைய புள்ளி என்ன அப்படின்னா, திரு தினகரன் கேட்ட அந்த கேள்வி, யார் முதலமைச்சர் வேட்பாளர்? அதிமுக தாவேகா கூட்டணி அப்படின்னா அந்த கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறதான். இது பிரச்சனை இல்லை, இதுல சுமூகமாக ஒரு தீர்வு எட்டப்பட்டு விட்டுச்சு அப்படின்னா கூட்டணி உருவாகிறதுலையும் பெரிய சிக்கல் இருக்காது. அந்த இரண்டு தரப்பு சமரசங்கள் இருக்கு இல்லையா, அதிமுக தரப்பு சமரசமும் தாவேகா தரப்பு சமரசமும், அதை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய அறிவுஜீவிகளும் சாதனையாளர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் இந்தியாவையே வழிநடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைவர்கள் இருந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு எப்படி தமிழக அரசியல் இருக்குதுன்னா, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, ஆனால் என்னுடைய எதிரிக்கு 2 கண்ணும் போயிடணும் என்கிற நிலைப்பாட்டில்தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் போய்கிட்டு இருக்குன்றது ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் ரொம்ப வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஒரு நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், இன்றைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், உங்களுக்கு அரசியல் ரீதியாக வெறுப்புகள் இருக்கலாம், நீங்கள் வளர்த்து விட்டவராகவே கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் மூச்சுக்கு 300 தடவை பேசுகிற அந்த போக்கு இருக்கு பாருங்களேன், ஏதோ ஒரு சாதாரண போல. ஏன்னா இது தோல்வியின் அல்லது விரக்தியின் வெளிப்பாடாகத்தான் பார்க்கிறேன். இல்ல சார், ஒரு கட்சிக்குன்னு இலக்கு இருக்குல்ல, என்ன இலக்கு? இன்னொருத்தர் முதலமைச்சர் ஆக கூடாதுன்றது உங்க இலக்கா, அல்லது நீங்க முதலமைச்சர் ஆகணும்ன்றது உங்க இலக்கா? அதுவும் இலக்கு தான், இதுவும் இலக்கு. எந்த இலக்கு? இலக்குல ஏதாவது ஒரு இலக்கு தான் இருக்கணும். இல்ல, நீங்க தேர்தலுக்கு தேர்தல் ஒரு கட்சியின் இலக்கு மாறிக்கிட்டே இருக்கும். நாங்க ஜெயிக்கணும், நாங்க அதிகாரத்துக்கு வரணும்னு ஒரு முறை நினைக்கலாம். அதே கட்சி எதிர்த்தரப்புல இருக்கிற ஒருத்தர் வெற்றி பெறக்கூடாதுன்னு நினைக்கலாம். இந்த முறை நீங்கள் வெற்றி பெறுவதற்கு என்ன யுக்தி? அது செகண்டரி. நம்ம ஏற்கனவே பேசியாச்சு. அரசியல் நடத்துறதே நாம வீணா. அவங்க திரு எடப்பாடி பழனிசாமியை இந்த எலெக்ஷன்ல தோற்கடிக்கணும் தான் சார் பிரைமரி. அதுதான் சார் ஒரு பிரைமரி கோல் தினகரனோடது. நான் என்ன கேக்குறேன், அப்போ உங்களுக்காக நீங்கள் யோசிக்கிறது 2ஆம் கட்ட சிந்தனை தானா? அது அடுத்த தேர்தலில் கூட பார்த்துப்பாங்க அவங்க. அது எப்போ? இப்படித்தானே இத்தனை தேர்தலும் நீங்கள் மற்றவர்களுக்காகவே இருக்கு. நான் ஒரு எளிமையான கேள்வி சார். நான் மரியாதைக்குரிய அமமுக கட்சியினுடைய தலைவர் அவர்கள் மீது மிகுந்த மரியாதையும் நன்றியும் வைத்திருக்கிறேன். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் மற்றவர்கள் மீது நடக்கிற அந்த ஆணவ போக்கு இருக்கு பாருங்க. உங்களோடு இருந்த திரு செந்தில் பாலாஜி இன்றைக்கும் திமுகவில் அமைச்சர் பொறுப்பில் தான் இருக்கிறார். இன்றைக்கு அவர் இலாக்கா இல்லாம இருக்கலாம், ஆனால் அமைச்சராகிவிட்டார். உங்களோடு இருந்த திரு தங்கத்தமிழ் செல்வன் இன்றைக்கு தேனி நாடாளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கும் இருக்கின்றார். உங்களோடு இருந்த திரு நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பிரச்சார பீரங்கியாகத்தான் இருக்கிறார். உங்களோடு இருந்து ஒட்டு கேட்டு வெளியேற்றப்பட்ட திரு அண்ணன் புகழேந்தி அவர்கள் இன்னைக்கும் களத்தில் இருக்கத்தான் செய்கிறார். ஆகவே அவர்களை தக்க வைக்க இயலாதவர்கள் இங்க எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் தோல்வியுற்று. தேர்தலில் எடுத்த முடிவு இல்லையே சார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் எடுத்த முடிவு என்ன? அதனால் அதிமுகவுடைய வெற்றிக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு? பல முறை இதே விவாதங்கள்ல பேசியிருக்கோம். திரு பிரியன் பல விவாதங்கள்ல குறிப்பிட்டிருக்கார். உண்மை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் என்ன முடிவெடுத்தார்? 2026 சட்டமன்ற தேர்தல் என்ன முடிவெடுக்கிறார்? நீங்க தொடர்ந்து பாருங்க. 2021 இருந்து 26 வரைக்கும் 5 வருஷம் ஒரே நிலைப்பாட்டில் தானே தினகரன் இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க கூடாது, அவ்வளவுதானே. அது எப்படி? நீங்க பாரதிய ஜனதா கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறினதுக்கு பிறகு என்னப்பா 2006ல் திரு விஜயகாந்த் அவர்களை விட கூட்டம் அதிகமாக தானே விஜய்க்கு வருகிறது, அவரோடு சேருவதில் என்ன தவறு இருக்கு, அந்த பாணியில தானே பேசுனீங்க. இன்னைக்கு அதுவும் உங்களுக்கு லாக் பண்ண உடனே எடப்பாடி அவர்கள் தாவேகா கூட்டணிக்கு கிட்டத்தட்ட அங்க போகக்கூடிய சூழல் வந்தது. கரூர் நிகழ்ச்சிக்கு பிறகு ஏகப்பட்டது பேசுகிற பேச்சிலே பட்டி அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல தாவேகான் பதில தாவாக்கா அப்படிங்கிறார். அப்போ இந்த பதட்டம் இருக்குல்ல, இந்த விரக்தி இருக்குல்ல, கூட்டணி வந்துருமோ அப்படின்னா அதுதான். ஆனால் ஒன்று நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் திரு செந்தமிழன், அதே மாதிரி அந்த கட்சியினுடைய மிக துரிதமாக செயல்படக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் டேவிட் அண்ணாதுரை என்று வைத்த டேவிட் அண்ணாதுரை அவர்களெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த அதிமுக தாய் கழகத்திற்கு வர வேண்டும். ஆனால் முன்னாள் நம்மளுடைய தாம்பரம் நகராட்சியினுடைய சேர்மன் திரு கரிகாலன், இவர்கள் எல்லோரும் நீங்கள் அதிமுகவுக்கு வாருங்கள் என்றுதான்
அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறார்கள். ஏன்னா நீங்க எடப்பாடிக்காக நீங்க அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். அதிமுக இல்லை என்றால் எடப்பாடி டிடிவி தினகரன் எங்கே? அவருடைய பிரஸ் மீட்ல 2 செய்தி அழுத்தமா பதிவு பண்றாங்க. ஒன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த முறை திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறக்கூடாது, அவரை தோற்கடிக்கூடாது. இரண்டாவது அவர் சொல்றது என்ன சார் அரசியல்? தலைகீழான அரசியல் சார். நான் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி இருக்கிறது, அது பால் இருக்கிறது, நான் குடிக்கவில்லை என்றால் இது நம்ம துரை கருணா சார் குடிக்க போறாருன்னா தட்டி விட்டு போறது, இது என்ன அரசியல் சார்? இரண்டாவது அவர் சொல்ற செய்தி ரொம்ப முக்கியமானது. எங்களுக்கும் அதிமுகவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, எங்களுக்கும் திரு பழனிசாமிக்கும் இடையிலே தான் பிரச்சனைன்னு அவர் சொல்றாரு. அதிமுக சார்பு நிலையில தான் இருக்கிறாங்க, அதிமுக ஜெயிக்கணும்ன்றதான் இருக்கிறாங்க. நல்ல கேள்வி. நான் ஒன்று கேட்கிறேன், இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி தாவேகாவினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் திரு டிடிவி தினகரன் முதலமைச்சராக்குவதற்கா இவ்வளவு கூட்டம் போட்டார்? இவ்வளவு இளைஞர்கள் அவர்கள் மீது நம்பிக்கையோடு சுழன்று கொண்டிருக்கிறார்கள். ஒண்ணு அப்படி சொல்லுங்க, இவர் வரக்கூடாது என்பது உங்களுடைய வரட்டு அரசியல் சித்தாந்தம், அது தோற்று போகும், அதை விட்டுருவோம். விஜய் அவர்கள் உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக திரு டிடிவி தினகரை நான் ஆதரிக்கிறேன், அவர் பின்னாடி செல்கிறேன் என்று திரு விஜய் வருவாரா? அவர் எங்கேயுமே நான் முதலமைச்சர் வேட்பாளர் தினகரன் கிளைம் பண்ணதே கிடையாது சார். அவருக்கு உங்களுக்கு அது கிடைக்காததுனால ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது. தாவேகாவினுடைய இளைஞர் பட்டாளம் அதிமுகவை சேர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது நமக்கு நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே போயிட்டோம், விஜய் கூடயும் போக முடியாது, வேற வழி இல்லாமல் இன்றைக்கு திமுக அவர் பத்திரிகையாளர் யார் வேண்டுமானாலும் முதல்வராகலாம் தமிழ்நாட்டில், எடப்பாடி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அடிப்படை கட்டமைப்பு திமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார் அல்லது அதிமுகவிலிருந்து மட்டும்தான் முதலமைச்சராக முடியும். அடிப்படை கட்டமைப்பு இந்த 2 கட்சிக்கு தான் இருக்குது. இன்னொன்னு சொல்றேன், நான் பேசுறதெல்லாம் நீங்க தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, நான் திமுகவுக்கு ஆதரவா பேசுறேன்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். அப்படினால் அவர் திமுக தான் அவர் இயக்குகிறது, நான் பேசுகிற பேச்சு திமுகவுக்கு ஆதரவாகத்தான் இருக்குன்னு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார் சார். தாவேகாவை தாவாக்கான்றாரு, திமுகவை நான் ஆதரிக்கல, நீங்க தப்பா போட்டுறாதீங்கன்றாரு. அவர்தான் தடுமாற்றத்தில் இருக்கிறார், எதையோ பேசுகிறார். ஆனால் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, ஆட்சி மாற்றத்தை, கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகாவும் அதிமுகவும் ஒன்றிணைந்துதான் பணியாற்றுகிறார்கள். அவர்கள் பதில் சொல்லாமல் நீங்க சொன்னது ஆவார்கள். திரு பிரியன், திரு அக்னீஸ்வரன் சொன்னதுல ஒரு செய்தியை கவனிச்சிருப்பீங்க. ஒன்னு திமுகவிலிருந்து ஒருத்தர் முதல்வர் ஆவார், இல்லைன்னா அதிமுகவிலிருந்து ஒருவர் முதல்வர் ஆவார். இதுதான் கட்சி கட்டமைப்பு. அதிமுகவின் பொதுச் செயலாளர் தான் முதல்வர் ஆவார். நீங்க உடனே பாஜக சொன்னதை கொண்டு என்கிட்ட சேர்த்து விட்டுறாதீங்க. இப்பதான் பொதுச் செயலாளர் வார்த்தையை சொல்லுங்க. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சர். இல்ல சார், இது அமித்ஷா அன்னைக்கு சொன்னது, அக்னீஸ்வரன் என்னைக்குமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் சார். முதல்ல சொல்லும்போது திமுக அதிமுக தானே சொன்னீங்க. ஆமா, திமுக அதிமுக. நீங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், முன்னாள் முதலமைச்சர் சார். இல்ல சார், புரியும் சார், பாக்குறவங்களுக்கு புரியும். ஐயோ, ஆனா புரிஞ்சா கூட அத புரியாத மாதிரி கட் பண்ணி விடவும் நமக்கு அதுவும் புரியும். சரி, நான் விட்டுற மாட்டேன். சரி, இப்ப நான் திமுக தலைவர் திரு ஸ்டாலின், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, 2 பேருக்கு தான் போட்டி. சரி, 2 பேருக்கு தான் போட்டினா தாவேகாவை மைனர் பார்ட்னரா தான் அவங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமியும் அதை மீட்டிங்ல சொல்லும் போது அதிமுக தலைமையில் கூட்டணிங்கிற அந்த வார்த்தையையும் அவர் அழுத்தம் திருத்தமா சொன்னார். இந்த நிலையில அவங்க கூட்டணிக்கு தாவேகாவை இழுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இல்ல. அதான் சார், விஜயோட இதுவரையும் எடுத்த ஸ்டாண்ட்ல தான் தான் முதல்வர் கேண்டிடேட், தான் தன் தலைமையில் கூட்டணின்றதுல இருந்து அவர் இன்னும் ஒரு தடவை கூட மாத்தி பேசல. ஆக்சுவலா இந்த 6வது கூட்டத்தில் இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு. அதனால அவரோட மைண்ட் செட் தெரியாத நம்ம இவர் சொல்றதுக்கெல்லாம் அவர் ஒத்துப்பார் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால திமுக அதிமுகன்ற ஒரு பைபோலார் பாலிடிக்ஸ்ல விஜய் இல்லாத போது இப்போ இவர் அக்னீஸ்வரன் சார் சொல்ற மாதிரி ஸ்டாலின் முதல்வர் அல்லது பழனிசாமி முதல்வர்னு நம்ம சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 3வதா விஜய்ன்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்கார். அந்த விஜய்ன்ற ஃபோர்ஸ் இப்போ வந்திருக்கிறத அதிமுகவுக்கும் தவிர்க்க முடியாத அவங்க கூட சேர வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ அவர் என்ன கண்டிஷன்ஸ் போடுவார்னா நமக்கு தெரியாது. இல்லை அவர் இவங்க கூட சேருவாரா மாட்டாரானே தெரியாது. இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, ஒரு விரக்தி இருக்கு, போய் சேரணும்னு பாக்குறாங்க. அவர் சேரணுமே முதல்ல. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, தாவேகாவும் அதிமுகவும் சேர விடாம பாத்துக்கிற ஆசை. அந்த சேரணும் தான் சார் சொல்றேன். முதல்ல என்ன பேசினேன் நானு, அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்தா இன்னும் நிறைய கட்சிகள் வரும் தானே பேசினேன். நீங்க வழக்கப்படி அதிமுக ஸ்போர்ட்ஸ் பர்சன் மாதிரி பேசாதீங்க. பேசினது புரிஞ்சுன்னு பேசுங்க. அது 2 பேரும் சேர்ந்தா இன்னும் சில கட்சிகள் வரும் தான். கூட கட்சிகள் வரும் சொன்னார். ஆமா, அதனால விஜய் என்ன நினைக்கிறார் நமக்கு தெரியல. ஆக்சுவலா விஜய்
விஜய்க்கு செல்வாக்கு இல்லை அப்படின்றது ஒரு பார்வை. அதை நான் ஒத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லை. இனிமே அவரோட கூட்டணிகளை பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். ரெண்டாவது, விஜய் வந்து அதிமுகவுடைய கூட்டணி ஏத்துக்கிறாரா இல்லையா, அவருடைய கண்டிஷன்ஸ் என்ன நமக்கு தெரியாது. மைனர் பார்ட்னரா போறதுக்கு அவர் ஒத்துக்கிறாரா இல்லையானது நிச்சயமா ஒரு கேள்விக்குறியான விஷயம். அதெல்லாம் வந்து இனிமே தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் தினகரன் சொன்னதுல வந்து பல விஷயங்கள் உண்மை. அதுல வந்து எந்த விதமான அவரோட பாலிடிக்ஸும் அதுல இருக்கிறதுனால பல விதமான விஷயங்கள் எல்லாமே உண்மைதான். ஆனால் தினகரனை வந்து நீங்க ஒரு சாப்பா ஒரு முத்திர குத்தி அவர் வந்து இது பண்றதுக்கு என்ன பயன்படுத்துவாங்கன்னா, அவர் திமுகவுக்கு சப்போர்ட் பண்றார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்துவார். திமுக விட தன்மானத்தையே அடகு வைத்து விட்டார். அது வந்து அதிமுகக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, யாராவது இந்த மாதிரி கொஞ்சம் மாறுபட்ட கருத்து பேசினா அவங்க திமுக ஒரு முத்திர குத்திடுவாங்க. அதுதான் அவங்களுடைய நோக்கம். ஆக்சுவலா அது எந்த கட்டத்திலையும் தினகரன் போய் திமுகவுடன் சேரத்துக்கான வாய்ப்புகளும் கிடையாது. அவரே சொன்னது முத்திர குத்திடுவாங்க புரிஞ்சுக்காதீங்கன்னு அவர் சொன்னார். அதை ஏன் சொல்லணும்? அந்த சந்தேகத்தை நீங்க ஏன் சொல்லணும்? நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மா இருக்கிற போது நீங்க பெரிய பொறுப்புல இருந்தீங்க. நீங்க அந்த சந்தேகத்தை பத்திரிகையாளர் முன்னாடி சொல்றீங்க. பயம், அச்சம், விரக்தி. அவர் சொன்ன துரோகம்ன்ற வார்த்தைக்கு பல உதாரணங்கள் பாஸ்ட்ல இருக்கு. ஆக்சுவலா அதை வச்சுதான் அவர் பேசுறாரு. ஆக்சுவலா ஓகே.